15 வயதில் 3 முறை மரித்த ஒரு சிறுவன். 3 முறையும் அவனுடைய இருதயம் நின்றது. 3 முறையும் அவன் உடலை விட்டு வெளியேறினான். 3 முறையும் அவன் ஒரு பயங்கரமான இடத்தை நோக்கி இழுக்கப்பட்டான். அவன் சொல்வது என்ன தெரியுமா? நான் ஏரி நரகத்தின் வாசல் வரை சென்றேன். இது வெறும் கற்பனை கதையா? இல்லை, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்துவின் பக்கம் வழிநடத்திய தேவ மனிதரான கென்னத் ஹேகின் அவர்கள் கூறிய சாட்சி. சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரர் என்னிடம் வந்து ஒரு டிராக்ஸை எனக்கு கொடுத்தார். அதன் மூலம் ஏற்பட்ட அறிமுகத்திற்கு பிறகு அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தின் பெயர் பாவத்தின் சம்பளம் நரகம். அதை எழுதியவர் தேவ ஊழியர் எஸ் தாயப்பன். அந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்த போது ஒரு விஷயம் என் இருதயத்தை தொட்டது. யாரும் நரகத்திற்கு போகக்கூடாது என்று வேதனையோடும் அன்போடும் இந்த எச்சரிப்புகள் எழுதப்பட்டிருந்தன. அப்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த செய்தி புத்தகத்திற்குள் மட்டும் இருக்கக்கூடாது. இருளில் நடக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். அதனால் தான் இந்த வீடியோ தொடரை ஆரம்பிக்கிறேன். சொர்க்கமும் நரகமும் வெறும் கற்பனை கதைகள் அல்ல என்று வேதாகமம் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் நித்திய வாழ்வு, நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம் குறித்து பேசினார். ஆனால் இன்று பலர் அவை உண்மையா என்று அலட்சியமாக கேட்கிறார்கள். சிலர் நான் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் பார்த்த பிறகு நம்புவதற்கு தாமதமாகிவிடக்கூடும். எனக்கு தெரிந்த ஒரு பேராயர் தற்கொலை செய்து மரித்துவிட்டார். நான் அந்த செய்தியை கேட்ட பொழுது நினைவுக்கு வந்தது, ஒரு போதகருக்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த விழிப்புணர்வும் நரகத்தை குறித்தும் பயமில்லை என்றால் மற்றவர்கள் நிலை என்ன? தற்கொலை செய்து அடுத்த நொடி நாம் நரகத்துக்கு சென்று விடுவோமே என்ற பயம் இருந்தால் அவ்வாறு செய்ய முடியுமா? அவர்களுக்கு அது தெரியாமலா தெரிந்திருக்கும். ஆனால் அதற்கு குறித்த நம்பிக்கை இல்லை, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. ஆகவே இந்த தொடரின் நோக்கமே யாரையும் பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக பாவத்தின் தீமையை உணரவும் மனம் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அறிந்து கொள்ளவும் உதவுவதே. ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தியது இயேசு கிறிஸ்து மட்டுமே. இப்பொழுது 15 வயதில் 3 முறை மரித்து எரிநரகத்தின் வாசல் வரை சென்று திரும்பி வந்ததாக சாட்சி கூறும் கென்னத் ஹேகின் அவர்கள் அனுபவத்தை பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாதாள குழியில் எரிநரகத்தின் வாசலை கண்டேன். கென்னத் ஹேகின்ஸ் 65 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரின் திருப்பணியை இதுவரை யாருமே செய்திராத அளவுக்கு மிக அற்புதமாக செய்தவர் கென்னத் ஹேகின்ஸ் என்ற தேவ மனிதர். அவரின் வாழ்நிலை நிகழ்ச்சிகள், நற்செய்தி கூட்டங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள், ரேமா பைபிள் காலேஜ் மற்றும் ஊழியர்கள் மூலமாக அமெரிக்காவிலும் இந்த உலகத்தின் பல நாடுகளிலும் பல கோடி உள்ளங்களை இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடத்தினார். அவரை தேவன் எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? பல முறை அவரின் உயிர் பிரிந்து தேவனால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டவர் அவர். ஆனால் உயிர்த்தெழுதலும் முன்பாக அவரை பலமுறை நரக பாதாள குழியின் வாசல் வரை எடுத்து சென்று அதன் கொடுமைகளையும் அவலங்களையும் அங்குள்ள வேதனைகளையும் அவருக்கு காட்டி அவைகளை மக்களுக்கு போதிக்கும்படியாக ஒரு உயிருள்ள சாட்சியாகவும் நிறுத்தியிருக்கிறார். அவரின் வாழ்க்கையில் நடந்தவற்றை அவரின் வாயிலாகவே சுருக்கமாக கேட்போமா? குறை பிரசவத்தில் குறையோடு பிறந்தேன். கென்னத் ஹேகின்ஸ் கூறுகிறார், நான் சாதாரணமான குழந்தையாக பிறக்கவில்லை, குறை பிரசவத்தில் பிறந்தேன். பிறவியிலேயே கடுமையான இருதய நோயும் இரத்த நோயும் இருந்தது. டாக்டர்கள் எனக்கு அதிக நாள் உயிர் இருக்காது என்றார்கள். மற்ற குழந்தைகளைப் போல என்னால் ஓட முடியவில்லை, விளையாட முடியவில்லை, சாதாரண வாழ்க்கை வாழ முடியவில்லை. எப்படியோ 15 வயது வரை உயிரோடு இருந்தேன். அவருடைய இருதயம் அதன் துடிப்பை நிறுத்தியது. ஆம், 1933ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மாலை 7:30 மணி அன்று கென்னத்தின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அனைவரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். குடும்பத்தினர் அமைதியாக அவரை சுற்றி நின்றனர். அந்த நேரத்தில் அவருடைய இருதயம் தன் துடிப்பை நிறுத்தியது. பாதாளத்தில் அமிழ்ந்தேன். என் உடலை விட்டு நான் வெளியேறினேன். என் குடும்பத்தை பார்க்க முடிந்தது, ஆனால் அவர்களோடு பேச முடியவில்லை. அந்த நொடியில் நான் கீழே இன்னும் கீழே முடிவில்லாத ஒரு இருளை நோக்கி விழ ஆரம்பித்தேன். அந்த இருளை போன்ற இருளை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. நான் கீழே செல்ல இருள் அதிகரித்தது.
வெப்பமும் அதிகரித்தது. என்னை சுற்றி இருந்த சூழல் தாங்க முடியாத அளவிற்கு சூடாகிக் கொண்டே இருந்தது. கொழுந்து விட்டெரியும் நரகத்தின் வாசல். அப்பொழுது தூரத்தில் ஒரு சிவப்பு நிற ஒளி தோன்றியது. அது நெருங்க நெருங்க அவர் முன்பாக ஒரு பிரம்மாண்டமான வாசல் தெரிந்தது. அதன் பின்னால் மலை போல கொழுந்துவிட்டு எரியும் தீப்பிழம்புகள். அது நரகத்தின் வாசல். காந்தம் இரும்பை இழுப்பது போல ஒரு சக்தி அவரை அந்த வாசலை நோக்கி இழுத்தது. இரண்டாம் முறையாக இருதய துடிப்பு நின்றது. அந்த பயங்கர அனுபவத்திலிருந்து அவர் மீண்டும் உடலுக்கு திரும்பினார். ஆனால் ஒரு சில நிமிடங்களிலேயே அவருடைய இருதயம் மீண்டும் நின்றது. மீண்டும் அதே இருள், மீண்டும் அதே பாதாளம், மீண்டும் அதே நரக வாசல், அதே பயம், அதே வேதனை. மூன்றாம் முறையாக இதய துடிப்பு நின்றது. சிறிது நேரத்தில் மூன்றாவது முறையாகவும் அவர் இருதயம் நின்றது. இந்த முறை அவர் நினைத்தார், இனி நான் திரும்பி வர மாட்டேன். அந்த இருளின் மத்தியில் அவர் கத்தினார், ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் நரகத்துக்கு போகக்கூடாது. அவருடைய குரல் அந்த இருளில் எதிரொலித்தது. ஆனால் சுற்றிலும் இருள் மட்டுமே இருந்தது. தேவ மகிமை வெளிப்பட்டது. மூன்றாவது அனுபவத்திற்கு பிறகு சில மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அவரது நிலை மீண்டும் மிகவும் மோசமானது. உயிர் பிரியும் தருணம் நெருங்கியது. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய அறை முழுவதும் திடீரென ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளியால் நிரம்பியது. அது சாதாரண ஒளி அல்ல, தேவ மகிமையின் பிரசன்னம். கனிவான கர்த்தரின் கம்பீர குரல். அந்த மகிமையின் மத்தியில் கென்னத் ஒரு குரலை கேட்டார். அது தெளிவான குரல், அன்பு நிறைந்த குரல், அதே நேரத்தில் அதிகாரம் நிறைந்த குரல். அந்த குரல் சொன்னது, "Go back. Your work on earth is not finished." திரும்பி போ, உன் வேலை பூமியில் இன்னும் முடியவில்லை. பரிசுத்தமுள்ள தேவ பிரசன்னம். அதன் பிறகு அவர் மீண்டும் தனது உடலுக்குள் திரும்பினார். பல ஆண்டுகள் கழித்து அவரது தாயார் ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தார். அவர் சொன்னார், அன்று உன் அறை முழுவதும் தேவ பிரசனம் நிரம்பி இருந்தது கென்னத். உள்ளே நுழைய எங்களால் முடியவில்லை. அந்த அறையை வெள்ளை மேகம் போல ஒரு மகிமை மூடியிருந்தது. மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்போம். இந்த அனுபவத்திற்கு பிறகு கென்னத் ஹேகின் வாழ்க்கை முழுவதும் மாறி போனது. அவர் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் கூறுகிறார், கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் குறித்து நான் பயப்படுவதில்லை. ஏனெனில் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நாத்திகம் பேசிய பெண்மணியின் பரிதாபம். பல வருடங்கள் கழித்து ஒரு வயதான பெண்மணியை கென்னத் சந்தித்தார். வாழ்நாள் முழுவதும் பரலோகம் இல்லை, நரகம் இல்லை என்று கூறியவர் அவர். இப்பொழுது அவர் மரணப்படுக்கையில் கிடந்தார். உயிரின் கடைசி நிமிடங்கள் கென்னத் அவர் அருகில் நின்றிருந்தார். ஒரே இருட்டாக இருக்கிறது. அந்த பெண்மணி திடீரென பேச ஆரம்பித்தார். பயத்தால் நடுங்கிய குரலில் அவர் கூறினார், கென்னத், எனக்கு பயமாக இருக்கிறது. ஒரே இருட்டாக இருக்கிறது, குமிழிட்டாக இருக்கிறது. நான் ஒரு குழிக்குள் போகிறேன். ஒரே இருட்டாக இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் உயிரை விட்டார். நண்பர்களே, இந்த சாட்சி உண்மையா இல்லையா என்பதை பற்றி பலர் விவாதிக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை நாம் மறக்க முடியாது. நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம். அதற்காக நாம் தயாரா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியும் ஜீவனுமான தேவன். அவர் ஒருவரே வழி. ஐ வே டு ஹெவன். சிந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.